ஐசியூல அட்மிட் பண்ணிருந்தாங்க டிஎம்கே. இன்னைக்கு வரைக்கும் அது ஐசியூலயே தான் இருக்கு. ஐசியூக்கு அடுத்தது ஏதாவது இருக்கா? மார்ச்சுவரி தான் அடுத்தது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஐசியூக்கு அப்புறம் அடுத்தது மார்ச்சுவரி தான். ஓகே, மார்ச்சுவரினா என்னது? பிண அறை, அங்கதான் போக வேண்டியிருக்கும். சிஜேபி அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி கிடையாது. அவங்க கூட டிஎம்கே எப்படி கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு புரியவே இல்லை. சிஜேபி கூட கூட்டணி வைக்கலாங்கிற அளவுக்கு டிஎம்கே எப்படி இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வறட்சி வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு காலத்துல டிஎம்கே ஒரு போராட்டம் நடத்தணும்னு சொன்னா டிஎம்கே ஒரு வேலையும் பண்ணாது. விடுதலை சிறுத்தைகள் பண்ணிடுவாங்க, கம்யூனிஸ்டுகள் பண்ணிடுவாங்க. இவங்க ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் மதிமுகக்காரங்க அதுக்கு எல்லா வேலையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க போயிட்டு ராஜா மாதிரி இறங்கிட்டு அந்த கூட்டம், மாநாடு, பேரணி, சீரணி என்ன எவ்வளோ அதை பண்ணிட்டு இவங்க வந்துருவாங்க. இவங்களுக்கு கொத்தடிமைகளாக இருந்த கூட்டணி கட்சிகள் யாருமே இல்லை. பேசிக்கலி நீங்க பாருங்க, இவங்க நீட்டுக்கு ரத்து தான் கேட்பாங்க. நீட்டு ரத்து ரகசியம் எங்களுக்கு தெரியும் பொய் சொல்லித்தானே 5 வருஷம் ஆண்டாங்க அவங்க. அதாவது எப்படி எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அந்த 13 வருஷம் கருணாநிதி தலைவுக்கு முடியாம இருந்ததோ அதோட மோசமான நிலைமை இப்போ விஜய் இருக்கும்போது டிஎம்கேக்கு ஆக போகுது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை நாம சீஃப் மினிஸ்டரா பண்ணிடலாம், டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்துக்கட்டும் சொன்னாங்களா இல்லையா? கண்டிப்பா அந்த முயற்சி நடந்தது அப்படிங்கிறதுக்கு எல்லா ஆதாரங்களும் இருக்கு. நீங்க சொல்லுவீங்க நாங்கெல்லாம் அப்படி பண்ணல அப்படின்னுட்டு. ஏன்னா எதிர்ப்பு வர ஆரம்பிச்சது தெரிஞ்ச உடனே, ஏன்னா உங்க தொண்டனே காரி துப்புவாயா உங்க மூஞ்சில. ரேலோன் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி இருக்கீங்க? ஆமா சார், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். தேங்க்யூ. ஓகே சார், இந்திய அளவில் பாத்தீங்கன்னா ஒரு 3வது அணியாக சிஜேபியும் டிஎம்கேவும் கூட்டணி அமைக்க போவதாக ஒரு செய்திகள் பரவலா வந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த சிஜேபி நடத்தின இந்த போராட்டத்துல டிஎம்கே குரல் கொடுக்கவே இல்லை சிஜேபிக்கு சப்போர்ட்டா. இது எப்படி சார் கூட்டணிக்கு சாத்தியப்படும்? இல்ல, சிஜேபி கூட கூட்டணிங்கிறது எனக்கு என்னமோ டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன்னா சிஜேபி ஒரு ரெகக்னைஸ்டு அரசியல் கட்சி கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கேடர், ஒரு தலைவர்கள், இடைநிலை கடைநிலை தலைவர்கள், அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாத ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். இட் இஸ் அ லூஸ் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு வேணா சொல்லலாம். அதாவது வாட்ஸ்அப் மூலமாக இப்போ இன்னொன்னு தடை பண்ணிருக்காங்க பாருங்க. சாட்ஜிபிட்டி மாதிரி வேற ஏதோ ஒன்று இருக்கு, சம் ஹாட் சாட் ஏதோ ஒன்று இருக்கு, அதை தடை பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு செயலி மூலமாக இணையும் ஒரு கும்பல் தான் இது. அதனால இந்த கும்பல் ஆர்கானிக் கும்பலே கிடையாது. யாரு வேணாலும் உள்ள போகலாம், அதாவது வயசு வித்தியாசம் இல்லாம உள்ள போகலாம். அதனால சிஜேபி அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி கிடையாது. அவங்க கூட டிஎம்கே எப்படி கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு புரியவே இல்லை. ஆனா சிஜேபி கூட கூட்டணி வைக்கலாங்கிற அளவுக்கு டிஎம்கே யோசிக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னதுதான் எனக்கு தெரியுது. அப்படின்னா டிஎம்கேக்கு ஆலோசனையே இல்லையா? யோசனைகளின் வறட்சியா, எண்ணங்களின் வறட்சியா அப்படிங்கிறது தெரியல. எப்படி இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வறட்சி வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக மொத்தம் இது காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற அந்த பார்ட்டியோட இவங்க இணைய முடியாது. அவங்க இணையணும்னு சொன்னா அவன் இணைந்து போராடலாம், அந்த போராட்டத்துல கலந்துக்கலாம். பட் இந்த ட்ரிப்பும் அவங்க போராட்டத்துல கலந்துக்கவே இல்லையே. இவங்க என்ன பண்ணாங்க, ஜென்சி டிஎம்கே அப்படின்ட்டு அந்த கருப்பு ஷர்ட் போட்டுட்டு சில பேர் போனாங்க. போனோடனே எல்லாம் கிளம்பு அப்படின்ட்டாங்க. எப்படி சனம் ஷெட்டிக்கு ஆச்சோ அதே மாதிரி. சனம் ஷெட்டி ஒண்ணுமே பேசல, விஜய் பத்தி ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளவுதான். அதுக்கு உடனே ஆஹா நீங்க விஜய் பத்தி பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கும்பல்ல போயிட்டு நீங்க எப்படி சார் ஜெல் ஆக முடியும்? டிஎம்கேக்காரன் எதுக்கு ஜெல் ஆவான் சொல்லுங்க? இன்னைக்கு டிஎம்கே தனித்து விடப்பட்டிருக்குங்கிறது, அதாவது நீங்க சொல்றது வச்சு நான் சொல்றேன், நீங்க சொல்றத வச்சு எனக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, டிஎம்கே தனித்து விடப்பட்டிருக்கு, கூட்டணி கட்சிகள் இல்லை. ஒரு காலத்துல டிஎம்கே ஒரு போராட்டம் நடத்தணும்னு சொன்னா டிஎம்கே ஒரு வேலையும் பண்ணாது. விடுதலை சிறுத்தைகள் பண்ணிடுவாங்க, கம்யூனிஸ்டுகள் பண்ணிடுவாங்க, காங்கிரஸ் கட்சிக்காரன் பண்ண மாட்டான். இவங்க ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் மதிமுகக்காரங்க அதுக்கு எல்லா வேலையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க போயிட்டு ராஜா மாதிரி இறங்கிட்டு அந்த கூட்டம், மாநாடு, பேரணி, சீரணி என்ன எவ்வளோ அதை பண்ணிட்டு இவங்க வந்துருவாங்க.
இன்னைக்கு டிஎம்கே கையில யாருமே இல்ல, கூட்டணி கட்சிகளே இல்ல. இவங்களுக்கு கொத்தடிமைகளாக இருந்த கூட்டணி கட்சிகள் யாருமே இல்ல. அதனாலதான் தேடி போறாங்களா சார்? அதனாலதான் சிஜேபி கட்சி தேடி போறாங்களா சார்? அது என்ன தெரியுமா சார், நீங்க திருப்பி திருப்பி நீங்க உங்களுக்கு எனக்கு இருக்கிற இந்த கன்வர்சேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டா, நம்ம டிஎம்கே நம்ம போட்டு கழுவி ஊத்துற மாதிரி இருக்குது. 75 வருஷம் பாரம்பரிய கட்சி சார் அது. நீங்க என்ன பேசுறீங்க? அனாதையா போயிடுச்சு. இன்னைக்கு மே 4ஆம் தேதி விபத்து ஏற்பட்டு ஐசியூல அட்மிட் பண்ணிருந்தாங்க டிஎம்கே. இன்னைக்கு வரைக்கும் அது ஐசியூலயே தான் இருக்கு. ஐசியூக்கு அடுத்தது எங்க ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தெரியல. மார்ச்சுவரி தான் அடுத்தது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஐசியூக்கு அப்புறம் அடுத்தது மார்ச்சுவரி தான். ஓகே, மார்ச்சுவரின்னா என்னது? பிண அறை, அங்கதான் போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு இன்னைக்கு டிஎம்கே வந்து, அது உண்மைதான் அது. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு மேலையும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. ஒரே ஸ்ட்ரைக்ல விஜய் ஒரு வேலை பண்ணாரு, அதிமுகவை காணாம அடிச்சாரு. ரெண்டாவது டிஎம்கேவை வேலவலத்துக்கு போக வச்சுட்டாரு. டிஎம்கேக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எதை பண்ணினா விஜயை அடக்க முடியும்? ஏன்னா நீங்க விஜய்க்கு எதிராக எதை சொன்னீங்கன்னாலும் விஜய்க்கு தான் செல்வாக்கு கூடிக்கிட்டு இருக்கு. விஜய்க்கு ஆதரவு, மக்கள் ஆதரவு, புகழ் ரெண்டுமே அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதையும் வச்சு ஒன்றும் பண்ண முடியல. அப்போ நம்மளுக்கு யாராவது வேணும். நான் அனாதை ஆயிட்டேன், எனக்கு யாராவது வேணும். ஏன்னா 75 வருஷ கட்சி, பழைய கட்சி. இன்னைக்கு இந்த கட்சியை தாங்கி தூக்கி பிடிச்சு நிறுத்தி வழிகாட்டுவதற்கு யாருமே இல்லை. ஏன்னா அந்த முதல் குடும்பத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை. உதயநிதி வர்சஸ் எவரிபடின்னு ஆயிப்போச்சு. உதயநிதி வர்சஸ் அப்பா, உதயநிதி வர்சஸ் அம்மா, உதயநிதி வர்சஸ் அத்தை, உதயநிதி வர்சஸ் மாமா மாப்பிள்ளை, இந்த மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு. உதயநிதி வர்சஸ் சீனியர்ஸ் எல்லாம், உதயநிதி வர்சஸ் உதயநிதி. ஏன்னா அவருக்கே புரியல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னுட்டு. ஒவ்வொரு நாளைக்கும் ஏதோ ஒரு ட்வீட் போட்டுட்டு இருக்காரே தவிர களத்திலேயே வரலையே. பாருங்க, காங்கிரஸ் கட்சிக்காரனாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்தை அப்படியே ஹைஜெக் பண்ணிட்டு போறோம்னு முயற்சி பண்ணாங்க, தோத்துட்டாங்க. அவங்கள கிளியரா சொல்லிட்டாங்க. சோனம் வாங்சுக்கினுடைய மனைவியும் காங்கிரஸ் கட்சியை நல்லா போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. டிஎம்கே எங்க போச்சு? டிஎம்கே ஏன் காணாம போச்சு? இந்த மாதிரியான ஒரு எபிசோடு, ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்தினுடைய இந்த எபிசோடு, என்டையர் எபிசோட்லயும் டிஎம்கே காணாம போயிடுச்சு சார். நீங்க களத்திலையும் இல்ல, மக்கள் களத்துல இல்லைன்னு சொன்னா நீங்கள் மக்கள் மனதில் நீங்க எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் அவங்க யோசிக்கிறாங்க. அவங்ககிட்ட ரெண்டு இருக்கு சார். ஒண்ணு, சிஜிபி கூட மறைமுகமாக ஒரு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். கூட்டணினா இந்த மாதிரி இன்னும் பிரிக் அண்ட் மார்டர் கூட்டணிலாம் இருக்காது. அதாவது செங்கல் வச்சு சிமெண்ட் வச்சு கட்டுற மாதிரியான கூட்டணி கிடையாது. அவங்க போராட்டம் நடத்துவாங்க, அப்ப போலாம், அவ்வளவுதான். அவங்களுடைய போராட்டம் உங்களுக்கு ஒத்துக்குமா அப்படிங்கிறது தெரியல. பேசிக்கலி நீங்க பாருங்க, இவங்க நீட்டுக்கு ரத்து தான் கேட்பாங்க. நீட்டு ரத்து ரகசியம் எங்களுக்கு தெரியும் பொய் சொல்லித்தானே 5 வருஷம் ஆண்டாங்க அவங்க. இன்னும் ஆனா அவங்க என்ன பண்றாங்க? நீட்டு ரத்து அவசியம் கிடையாது, நீட்டு வினாத்தாள் கசிவுல அந்த மாதிரியான மோசடிகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும், அதை தடுக்க வேண்டும். யார் இப்படி பண்றாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும், தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்று விலகி கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் அவங்க சொன்னது. அது முடிஞ்சாச்சு. இன்னுமே காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு திருப்பியும் போராட்டம் நடத்துவதற்கு ஏதாவது ஒரு புதிய காரணம் கிடைத்தால் தானே ஒழிய இம்மீடியட்லி அவங்களுக்கு போராட்டம் கிடையாது. ஸோ சிஜேபி கூட இவங்க கூட்டணி வச்சு என்ன ஆக போறது? இன்ஸ்டட் நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்க பாஜக கூட போகலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. யாரு சார்? டிஎம்கே பாஜக கூட போலான்னு பார்த்துட்டு இருக்காங்களா? கண்டிப்பா. ஏன்னா இப்போ தனித்து விடப்பட்ட கட்சி, அனாதை கட்சி, ஐசியூல இருக்குது. இப்போது ஆக்சிஜன் வேணும். விஜய் இருக்கிற வரைக்கும், அதாவது எப்படி எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அந்த 13 வருஷம் கருணாநிதி தலைவுக்கு முடியாம இருந்ததோ, அதோட மோசமான நிலைமை இப்போ விஜய் இருக்கும்போது இது டிஎம்கேக்கு ஆக போகுது. அன்னைக்கு கருணாநிதி இருந்தார் சார், அவர் எப்படியோ மேனேஜ் பண்ணாரு. டெய்லி உடன்பிறப்பே அப்படின்ட்டு கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தாரு முரசொலியில. கட்சி கொடி, கட்சி சின்னம், கட்சி கலர், வர்ணங்கள், இந்த மூணையும், இந்த கருப்பு சிவப்பு, இந்த மூணையுமே மக்களுடைய மனசுல டெய்லி ஆழமா பதிச்சுக்கிட்டு இருந்தாரு. இவங்க ஒண்ணுமே பண்ணலையே. ஸ்டாலினும் ஒண்ணும் பண்ணல, உதயநிதி களத்திலேயே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி தொடர்ந்து பண்ண முடியும்? அதனால இப்போ அவங்களால விஜயை எதிர்த்து அரசியல் பண்ண முடியல. ஏன்னா விஜயை எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா, இப்ப பாருங்களேன்,
ஓகே, உங்களோட காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் என்னாச்சு, நாங்க வர்றோம் அப்படின்னு உடனே அவங்களே கேட்குறாங்க, ஏப்பா நீ தான்ப்பா 5 வருஷமா ஆட்சியில் இருந்த, அப்போ ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி ஜென்சி டிஷர்ட் போட்டுட்டு போனீங்கன்னு சொன்னா உடனே விரட்டி அடிச்சுடுறாங்க. சரி, டெல்லியில போயிட்டு தான் பண்ணலாமான்னு பார்த்தாங்கன்னா டெல்லியில ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க காங்கிரஸ் கட்சியுடைய எந்த விதத்தையும் தொடர்பு கிடையாது அப்படின்னுட்டு. பாராளுமன்றத்துல எங்களுக்கு தனியாக இருக்கைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்க. இப்போ தனியா தான் உட்கார்றாங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் நடத்துற போராட்டத்தையும் அவங்களால இணைய முடியாது. அப்போ வேற என்னதான் பண்ண முடியும் நீங்க? இப்போ நீங்க சொல்ற மாதிரியே திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்தால் தமிழகத்துல இருக்க தீவிர தொண்டர்கள் இருக்காங்களா பிஜேபியோட, அவங்களுடைய செயல்பாடு என்னவாக இருக்கும்? அதிமுகவோட நிலை என்னவாக இருக்கும் சார்? நீங்க ரொம்ப பயங்கரமான கேள்வி கேட்டுட்டீங்க. உண்மையிலேயே நீங்க கேட்டது அருமையான கேள்வி. இது தமிழக ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும், தமிழக பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய அடி வாங்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கே கூட, அதாவது எப்படி அண்ணாமலை இருக்கும்போது டிஎம்கே தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருந்தாரோ அதே மைண்ட் செட்டு தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில பல அடிப்படை தொண்டர்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க திருப்பியும் அவங்கள கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில அவங்கள ஒரு அங்கமா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது திருப்பியும் இப்போ அண்ணாமலையை எப்படி பதவி விலகும் போது தொண்டர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மனசோர்வு ஏற்பட்டதோ, ஏமாற்றம் ஏற்பட்டதோ, அதே மாதிரியான ஒரு சோர்வு, ஒரு நிராசை ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பியும் பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகளை இழக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா மத்திய பாஜக எப்படி திங்க் பண்றது அப்படின்னா, அவங்களுக்கு 360 வேணும், அதாவது 2/3 வேணும். இப்போ பெண்கள் மசோதா இருக்கட்டும், அந்த இது இருக்கட்டும், டீலிமிட்டேஷன் இருக்கட்டும், யூசிசி அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோடு, பொது சட்டம், எல்லாருக்குமே பர்சனல் சட்டம் இருக்கக்கூடாது, தனித்தனியான சட்டம் இருக்கக்கூடாது, பொது சட்டம் வேணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் 2/3 மெஜாரிட்டி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால அது வேணும். அப்படிங்கிற போது டிஎம்கே இன்னைக்கு 22 பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 4வது மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ், மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, அதுக்கப்புறமா அகிலேஷ் யாதவ் சமதா பார்ட்டி கட்சி, அதுக்கப்புறமா டிஎம்கே 4வது பெரிய கட்சி. அந்த 22 எம்பிக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு வேண்டி இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க கூட்டணிக்குள்ளேயே வர வேண்டாம். டிஎம்கேனுடைய கண்டிஷன் எப்படி இருக்கு பாரு, என்ன கூட்டணியில் சேர்த்துங்கப்பா அப்படின்னு நான் கேட்கிறேன். அதெல்லாம் வேணாம், நீ அங்கேயே இரு, வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க போறோம், நாங்க மசோதா கொண்டு வரோம், நீ வெளிநடப்பு பண்ணிரு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இந்த அளவுக்கு கேவலமா போயிடுத்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற டிஎம்கேக்கு. அண்ணாதுரை இருந்த கட்சி, கருணாநிதி இருந்து கட்டி காத்த வளர்த்த கட்சி, மாவீரன் தளபதி ஸ்டாலின் உலக தலைவர்களுடன் ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தலைவர் ஸ்டாலின், அவர் இருந்த கட்சி இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. டிஎம்கே பாஜக கூட்டணி வந்தாலும் வரலாம், வரலனாலும் இல்ல, வந்துச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டுல மொத்தமா காலி ஆயிடும். இப்போ நோட்டா வரைக்கும் இருக்குது, நோட்டா கூட அவங்க போட்டி போடுவாங்க, நோட்டாவுக்கு கீழேயும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். இங்க ஏடிஎம்கே பத்தி கேட்டீங்க, அது ரொம்ப அருமையான கேள்வி சார். இப்போ ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ஏடிஎம்கே இருக்கு. ஏடிஎம்கே இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டணியிலேருந்து வெளியில வரோம் சொல்ல. எடப்பாடி பழனிசாமி 2024 என்ன சொன்னாரு, கூட்டணி என்பது தேர்தல் சமயத்தில் தான் அமைக்கப்படும், தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா தேர்தல் முடிஞ்ச உடனே புட்டுக்கிட்டு போகாம வேண்டாமா? நான் சும்மா கேட்கிறேன். தேர்தல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்களோட கட்சி 42 பேர் தான் ஜெயிச்சிங்க, 47 பேர் ஜெயிச்சிங்க. பாஜக உங்க கூட்டணியில இருந்து பாஜக ஒரு இடத்த தான் ஜெயிச்சது. உங்களுக்கு பாஜக கட்டுக்கிட்டு என்ன பண்ணணும், என்ன ஏன் அழணும், கழண்டு போக வேண்டியதானே. ஆனா அவங்க போக மாட்டாங்க, ஏன்னா அவங்களும் இன்னைக்கு ஐசியூல இருக்காங்க. 2 கட்சிகளுமே திமுகவோட நிலைமையே தான் ஏடிஎம்கேக்கு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஏடிஎம்கே நிலைமையும் டிஎம்கே நிலைமையும் ஒண்ணுதான், 2 பேருமே ஐசியூல இருக்கிறாங்க. அதனால அதிமுக பாஜகவும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. ஏதோ இவங்களை வச்சுட்டு நம்ம கரை ஏறிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. அப்போ டிஎம்கே இதுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க 2 பேரும் ஒருமித்த கருத்து உடையவர்கள் தான். அதை நம்ம பார்த்தோம்.
மே 5ஆம் தேதிக்கு அப்புறமா என்ன கூத்து நடந்தது அப்படிங்க நீங்க என்னதான் சொல்லுங்க, நாங்க அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னுட்டு எடப்பாடி பழனிசாமியும் சொல்றாரு, ஸ்டாலினும் சொல்றாரு. ஆனா திருமாவளவன் பொய் சொல்றாரா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொய் சொல்றாங்களா? ஐயுஎம்எல் பொய் சொல்றாங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து விஜயனுடைய மேண்டேட்டை முறியடிக்கிறதுக்கு பார்த்தாங்களா இல்லையா? இவங்க 2 பேரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை நாம வந்து சீஃப் மினிஸ்டரா பண்ணிடலாம், டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்துக்கட்டும் சொன்னாங்களா இல்லையா? கண்டிப்பா அந்த முயற்சி நடந்தது அப்படிங்கிறதுக்கு எல்லா ஆதாரங்களும் இருக்கு. நீங்க சொல்லுவீங்க நாங்கெல்லாம் அப்படி பண்ணல அப்படின்னுட்டு. ஏன்னா எதிர்ப்பு வர ஆரம்பிச்சது தெரிஞ்ச உடனே, ஏன்னா உங்க தொண்டனே காரி துப்புவான் உங்க மூஞ்சில. தொண்டன் துப்புவானா மாட்டானா? ஏன்னா இவ்வளவு நாளா வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து டிஎம்கேனுடைய இவ்வளவு பரம எதிரி. ஜெயலலிதாவுக்கு புடவை பிடிச்சி இழுத்த கட்சி அவங்க. அவங்க கூட அவங்களுடைய தயவுல நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க வக்கமா இல்லையான்ட்டு அவன் அதிமுக காரன் எடப்பாடி பழனிசாமி மூஞ்சில துப்புவான். இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு 75 வருஷமா இருந்து நம்ம கட்சியிலேருந்து பிரிஞ்சு வெளியில போன கட்சியினுடைய ஒரு ஆதரவை நீங்க எடுத்துக்கிட்டு அந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிய முதல்வர் ஆக்கிறதுக்கு தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோமா அப்படின்ட்டு கேட்க மாட்டோம். நான் டிஎம் கேட்கறேன். அதுதான் பிரச்சனை. அதனால அது இப்படி இருக்கட்டும். ஆனா அவங்க 2 பேரும் இப்போ என்ன கண்டிஷன்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, விஜயை டீல் பண்ணுவது எப்படி, அடுத்தது அண்ணாமலையை டீல் பண்ணுவது எப்படி. அண்ணாமலையை டீல் பண்றதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு நாம நினைச்சோம். இப்போ விஜய் வந்த பிறகு அண்ணாமலை இப்போ சைட்ல போயிட்டாரு, ரொம்ப 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 தூரத்துல இருக்கிறாரு, அவர் இன்னும் பக்கத்துல வரல. இப்போ கண்ணுக்கு முன்னாலே தெரியுற ஒரே மிகப்பெரிய பூச்சாண்டி மாதிரியான ஒரு எதிரி விஜய் தான். அவர் டெய்லி பேசிஸ்ல விஜயினுடைய ஆதரவு செல்வாக்கு எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கிறது பெட்டர் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அதனாலதான் ப்ராபப்ளி டிஎம்கே ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அங்கம் வகிக்க வந்ததுன்னு சொன்னா அதிமுகவுக்கு எந்த விதமான ஆட்சேபனையுமே இருக்காது. அதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கலாம், ஏடிஎம்கேயும் எக்ஸ்போஸ் ஆயிடும், டிஎம்கேயும் எக்ஸ்போஸ் ஆயிரும், பாரதிய ஜனதா கட்சியும் எக்ஸ்போஸ் ஆயிடும். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.